அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் ஒரே இருப்பில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய, இன்னும் நமது பிரச்சனைகளை நொடியில் தீர்த்து தரக்கூடிய சிறந்த 5 திக்ருகளை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் என்று நிறைய இருக்கின்றது. அப்படியான சோதனைகளை சமாளித்துத்தான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கின்றோம். தினமும் அல்லாஹ்விடம் அதனை கூறி அமல் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஒவ்வொரு அமலின் மூலமும் நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். இவ்வாறான பல சோதனைகளுக்கும் இந்த 5 திக்ருகளுமே போதுமானதாக இருக்கும். இதில் ஒவ்வொரு திக்ருக்கும் ஏராளமான பலன்கள் காணப்படுகின்றது. ஒரே இருப்பில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் மிகச்சிறந்த அமல் என்று தான் கூற வேண்டும். மிக துயரத்தில் பலவிதமான தேவைகளுடன் இருக்கின்றோம் என்றால் ஒரே நாளில் ஒரே இருப்பில் என்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை ஒரு முறை செய்து பாருங்கள். அவ்வளவு பலன்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அசரில் நாம் தொழுதுவிட்டு இந்த அமலை செய்தோம் என்றால் மஹ்ரிபுக்குள் அல்லாஹ் நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தருவான். அதாவது 2 வக்த் தொழுகை நேரத்துக்குள்ளே அல்லாஹ் நமக்கு அந்த தேவையை நிறைவேற்றி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நம் அனைவராலுமே செய்ய முடியுமான இலகுவான அமல், மிக மிக சக்தி வாய்ந்தது. அரை மணி நேரம் போதுமானதாக இருக்கும். இப்போது அந்த திக்ர் என்ன என்பதனை இப்போது பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய துஆக்களுக்கு பதிலை தருவான். முதலாவது விடயம், முதலாவது திக்ர் என்னவென்றால் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இது மிக மிக பலம் வாய்ந்த ஒரு வார்த்தை. இன்னும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் மகிழ்ச்சியோடு எம்முடைய துஆக்களுக்கு பதிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை நாம் 3 முறை கூறிவிட்டு எம்முடைய துஆக்களை கேட்டாலே துஆ கபூலாகும். இது ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது. யா அர்ஹமர் ராஹிமீன் எனும் மிகவும் எளிமையான வார்த்தையை, மேலும் இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை. எனவே இன்ஷா அல்லாஹ் இதனை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது விடயம் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அஸ்மாஉல் ஹுஸ்னா எனும் போது அல்லாஹ்வினுடைய தன்மைகளை அல்லாஹ்விடம் கூறி நம்முடைய துஆக்களை கேட்கின்றோம். இப்படியாக என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அஸ்மாஉல் ஹுஸ்னாவை முழுமையாக 3 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய தன்மைகளில் ஒரு திருநாமத்தை கூறி நாம் துஆ செய்தாலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் 99 திருநாமங்கள் இருக்கின்றது. 99 திருநாமங்களையும் ஓதி நாம் துஆ கேட்கும் போது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பலன்களை கொடுப்பான். அடுத்ததாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு துஆ, துன்னூன் துஆ என்று கூறக்கூடிய துஆ. எனக்கு மிக மிக பிடித்த, என் வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு துஆ. எந்த தேவையையும் நிறைவேற்றி தரும் ஒரு துஆ. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஆயத்தே கரீமா என்று கூறக்கூடிய அல்லாஹ்வினுடைய ஒரு வசனம்தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தபோது அவ்வாறான ஒரு இருளை அல்லாஹ் நீக்கிவிட்டு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தினான். இந்த ஒரு துஆவை யார் ஓதுகின்றார்களோ
அவர்களை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து அல்லாஹ் சந்தோஷத்தை வழங்குவான். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த துஆவை பார்ப்போமானால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன். மிக மிக இலகுவான ஒரு துஆ. இந்த ஒரு துஆவை நாம் எந்த தேவைக்காக நியத்து வைத்து எந்த நோக்கத்துக்காக ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவதாக இந்த ஒரு திக்கரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து நான்காவதாக அல்லாஹு அல் முஸ்தானு, அல்லாஹு அல் முஸ்தானு, அல்லாஹு அல் முஸ்தானு. இதனை ஓதி நிறைய பேர் பலனடைந்து இருக்கின்றார்கள். இதனை பற்றிய பல பதிவுகள் நம்முடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ளது. இது அல்லாஹ்வினுடைய தன்மைகளை குறிக்கக்கூடிய சிறந்த ஒரு வார்த்தையாகவும் காணப்படுகின்றது. இந்த ஒரு வார்த்தை சூரா யூசுபில் 18வது வசனத்தில் இடம்பெறுகின்றது. இது நபி யஹ்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது. இந்த ஒரு வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சமாக 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு அல் முஸ்தானு, இதனுடைய பொருள் அல்லாஹ் உதவி தேடப்படக்கூடியவன். அதாவது நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி பெற முடியும் எனும் மிக மிக ஈமானுக்குரிய ஒரு வார்த்தை. இதனை ஓதி நிறைய பேர் பலனடைந்து இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இறுதியாக சூரத்துல் இஹ்லாஸ். இஹ்லாஸ் சூறாவை பற்றி கூற வேண்டுமென்றால் இதனை 3 முறை ஓதினாலே குர்ஆனில் 1/3 ஒரு பகுதியை ஓதி முடித்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அப்படியான இந்த சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உறுதியான ஈமானோடு உங்களுடைய தேவைகளை உருக்கமாக கேட்பதற்கு இந்த 5 திக்ருகளும் சிறப்பாக இருக்கும். முதலாவது விடயம் துஆ கபூலாக கூடிய ஒரு வார்த்தை, யா அர்ஹமர் ராஹிமீன் என்பதனை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது விடயம் அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய 99 திருநாமங்களை முழுமையாக 3 முறை ஓதுகின்றோம். அடுத்ததாக மூன்றாவது விடயம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன் எனும் சிறிய துஆவை 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்து நான்காவது விடயம் ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹு அல் முஸ்தானு என்பதனையும் நாம் 100 முறை ஓதுகின்றோம். அடுத்தது ஐந்தாவது விடயம் சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதிக்கொள்கின்றோம். இவ்வாறாக இந்த அமலை செய்து முடித்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று உங்களுடைய துஆக்களை அதிகமாக கேளுங்கள். உறுதியான நம்பிக்கையோடு உங்களுடைய தேவைகள், பல நாள் ஹாஜத்துகள் என்பவற்றை உறுதியோடு கேளுங்கள். இதில் அல்லாஹ் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் அவன் மீது ஈமானோடு நம்பிக்கையுடன் உள்ளோமா என்பதுதான். இந்த 5 திக்ருகளையும் தனித்தனியாக செய்தாலே நம்முடைய துஆக்கள் கபூலாகும். இதனை நாம் ஒரே இருப்பில் நாம் செய்யும் போது அல்லாஹ் நம்முடைய காரியங்களில் நமக்கு வெற்றியை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.